அசதி சோர்வு குழந்தைங்கள்ல இருக்கு பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கு அசதி சோர்வுல இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஜீரண சக்தி குறைபாடு, மலச்சிக்கல் பிரச்சனை, அதிக குப்பை உணவுல சாப்பிட்றது, இரவுல தூங்காம இருக்கிறது, தூக்கமின்மை நோயில அவஸ்தைப்படுறவங்க அத்தனை பேருக்குமே இயல்பாகவே உடல் தன்னுடைய இயக்கங்கள்ல சோர்வு ஏற்படுகிறது. அதனால அசதியும் ஏற்படுகிறது. இந்த அசதி சோர்வு ஆரம்ப விளைவுகள், ஒரு நோயினுடைய ஆரம்ப விளைவுகளாக இருக்கிறது. ஏதோ ஒரு உடம்புக்கு நாம் தவறு செய்கின்றோம், அந்த தவறால பல நோய் வரப்போகுது என்பதை முன்னறிவிப்பாக உங்களுக்கு அசதி சோர்வை தோற்றுவிக்கிறது. நாம் என்ன நினைச்சுக்கோனா சத்து குறைபாடுன்னு சத்து மாத்திரை சாப்பிட்டு மேலும் பலவீனப்படுத்தி உடலை நிரந்தர அசதி சோர்வு நோயாளியை மாற்றிடும். இதுதான் இன்றைக்கு நடக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய ஜூஸ் குடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. நைட்டு நேரத்தில் இரவுல தூங்கும்போது, ஆனால் 7-7:30 இரவு உணவு முடிச்சிங்கன்னா ஒரு 9:30 10க்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பழ ஜூஸ் அருந்துற பழக்கம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த நோய் வர்றது கூட தடுக்கப்படும். தூக்கமும் நல்லா